ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றுடைய ஹஜ்ஜுடைய வகுப்பில் கடைசியாக கல்லெறிதலுக்கு மட்டும் நாம் நமக்கு பதிலாக வேறொரு ஆளை நியமிக்கலாம் என்ற அந்த சட்டத்தை பார்த்தோம். ஏனெனில் ஏறத்தாழ அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுடைய வகுப்புகள் நிறைவடைந்து விட்டன. ஹஜ்ஜுடைய வகுப்புகள், ஹஜ் சம்பந்தப்பட்ட கிரியைகள் சம்பந்தமான விளக்க உரைகள், செய்முறைகள், விளக்கங்கள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டன. ஏனெனில் நாம் இப்போது எங்கு இருக்கிறோம்? அதாவது கடைசி 3 நாட்கள் ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹஜ் மாதம் 11, 12, 13 இந்த 3 நாட்களில் கல்லெறிதலில் இருக்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், அல்லாஹ்வின் அடியார்களே, கல்லெறிந்து விட்டு, அதாவது ஜம்ரத்துல் அகபாவிலே பெருநாள் என்று கல்லெறிந்து விட்டு அவர் காபாவிற்கு திரும்பி தவாஃப் செய்து பின்னர் அவர் சயி செய்து பின்னர் அவருக்கு மினாவிற்கு அவர் திரும்ப வேண்டும். மினாவிற்கு திரும்பி குறைந்தபட்சம் அங்கு 2 இரவுகள் அங்கு கழிக்க வேண்டும். எங்கு? மினாவில். மினாவில் 2 இரவுகள் கழிப்பது மட்டுமின்றி அந்த அடுத்த நாட்களில், அந்த 11, 12 நாட்களில் துஹர், அதாவது சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஜமராவிலும் 3 ஜமராக்களிலும் தலா 7 வீதம், ஒரு ஜமராவிற்கு தலா 7 கற்கள், அப்படி என்றால் மொத்தம் 21 கற்கள் எரிய வேண்டும். இதுதான் அவர் செய்ய வேண்டிய வேலை. இந்த கற்கள் எரியும் பொழுது நேற்று பார்த்தது போல் எனக்கு பதிலாக இன்னொருவரை வயதானவர்களுக்காகவோ அல்லது சிறுமிகளுக்காகவோ நியமிக்கலாமா என்றால் நியமிக்கலாம், தாராளமாக நியமிக்கலாம். ஆனால் இதை காட்டி ஹஜ்ஜின் வேற எந்த செயல்முறைக்கும் மற்றவர்களை நியமிக்க கூடாது. எனக்கு பதிலாக அரஃபாவிற்கு நீங்கள் போய் தங்குங்கள், எனக்கு பதிலாக முஸ்தலிஃபாவில் நீங்கள் போய் தங்குங்கள், அல்லது எனக்கு பதிலாக மினாவில் தங்குங்கள், இந்த செயல்களை யாரும் யாருக்காகவும் செய்ய முடியாது. வெறும் கல்லெறிவதை மட்டும்தான் பதிலியை நாம் நியமிக்கிறோம். அதை தவிர வேறு எதற்கும் பதிலியை நாம் நியமிக்க முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அதை தயவு செஞ்சு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் மறுபடியும் சொல்கிறேன், இதையெல்லாம் கேட்பதற்கு ஆள் இல்லை அங்கு. நீங்களாவது ஏதாவது ஒரு சட்டத்தை முடிவு செய்துவிட்டு, மார்க்கத்திற்கு முரணான சட்டத்தை முடிவு செய்துவிட்டு உங்கள் ஹஜ்ஜையே பாழாக்கி கொள்ளாதீர்கள். ஏனெனில் இதையெல்லாம் கேட்க தடுக்க யாராவது இருப்பார்களா? அங்கு இல்லை. என்ன செய்ய முடியும்? 10 லட்சம் பேரை எப்படி தடுப்பார்கள்? என்ன செய்வார்கள் என்றால், சில பேர் அரஃபாவிற்கு போக வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அரஃபா இல்லை என்றால் ஹஜ் இல்லை. அரஃபாவிற்கு போகாமல் மினாவிலே தங்கிக் கொண்டு, மினாவிலிருந்து மற்றவர்கள் அரஃபாவிற்கு போவார்களவா, எனக்கு பதிலாக நீங்கள் போங்கள் என்று சொன்னால் என்ன ஆவது? அவருக்காகத்தான் அரஃபா போக முடியும். இன்னொருவருக்காக எல்லாம் பதிலாக நியமனமாகலாம் இங்கு செய்ய முடியாது என்றுதான் உலமாக்கள் தெளிவாக விளக்குகிறார்கள். அல்லது முஸ்தலிஃபாவில் எனக்கு பதிலாக நீங்கள் தங்குங்கள், நான் ஏசியிலே போய் தூங்குகிறேன். மினாவில் ஏசி இருக்கும். மினா கூடாரங்களில் என்ன இருக்கும்? அன்று ஒரு காலத்தில் ஏசி எல்லாம் இல்லை. இன்று மினாவில் முழுவதமாக என்ன இருக்கிறது? கூடாரங்களில் ஏசிகள் இருக்கும். அப்போது என்ன செய்வது? நான் முஸ்தலிஃபாவில் தங்காமல் நான் மினாவிற்கு சென்று விடுகிறேன், எனக்கு பதிலாக நீங்கள், உங்களுக்கு பதிலாக எப்படி யார் தங்க முடியும்? எனவே அல்லாஹ்வின் அடியார், இது கவனமான விஷயத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைய வகுப்பில், இன்றைய பாடம், அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் 12வது பாடத்தில் இருக்கிறோம். என்ன? பலியிடுவது. அல் ஹதி, ஹதி கொடுக்கக்கூடிய சட்டம். என்ன சொல்கிறார்கள்? யார் ஹதி கொடுக்க வேண்டும்? யார் பலியிட வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, பலியிடுபவர்கள் யார்? பலியிடுபவர்கள் யார்?
நாம் முத்தமத்தி தமத்து ஹஜ் செய்பவரும் காரின். தமத்து ஹஜ் செய்பவர் என்றால் யார்? நாம் உம்ரா செய்து அதிலிருந்து வெளியேறி பின்பு துல்ஹஜ் மாதத்தின் 8ஆம் நாளில் ஹஜ்ஜிற்காக இஹ்ராம் கட்டி செல்வது. சரி, காரின் என்றால் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து ஒரே இதில் செய்வது. யார் இந்த 2 பேர் இருக்கிறார்களோ இவர்கள் இருவரும் ஹதியை கொடுத்தே ஆக வேண்டும், பலிப்பிராணியை கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி என்றால் இன்று இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய எல்லா பெரும்பாலான மக்களும் தமத்து ஹஜ்ஜில் தான் செல்கிறார்கள். அவர்கள் பலிப்பிராணியை தான் கொடுக்க வேண்டும். யாருக்கு பலிப்பிராணி கிடையாது? முஃப்ரித், அது வேறு. இப்ப நாம் இங்கு ஒரு விஷயம் சட்டம் இருக்கிறது. ஒருவர் தமத்து செய்வார், காரினாகவும் செய்வார், ஆனால் அவருக்கு பலிப்பிராணி கிடையாது, ஹதி கிடையாது. அதில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். இந்த விதியிலிருந்து விலக்களிக்கப்பட்டவர்களாக, இந்த சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். யார் என்றால் மக்காவாசிகள். ஹரம் எல்லைக்குள் யார் இருக்கிறார்களோ, அது தமத்து ஹஜ் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கிரான் முறையில் ஹஜ் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர் மீது ஹதி கொடுப்பது கடமை அல்ல. மக்காவாசிகள் ஹரம் எல்லைக்குள் வசிப்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு ஹதி என்பது கடமை அல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக சொன்னோம் என்றால், நாம் எங்கிருந்து வருகிறோம், பிளைட்டில் மெட்ராஸுக்கு சென்று இஹ்ராம்லாம் எடுத்துக்கொண்டு, அதாவது இஹ்ராம் துணியை அணிந்து கொண்டு பிளைட்டிலே பறக்கிறோம். பறக்கும் பொழுது லப்பைக் என்று சொல்லுகிறோம். மீகாத்தை கிராஸ் பண்ணும்போது சொல்லி உம்ராவிற்கு வந்து இறங்கி உம்ராவை செய்து பின்பு அதிலிருந்து வெளியேறி பின்பு ஹஜ்ஜுடைய காலத்தில் மறுபடியும் இஹ்ராமை துல்ஹஜ் மாதத்தில் 8ஆம் நாள் என்று எடுத்து செய்வோம். நமக்கு கடமை. நம்மை போலவே அல்லாஹ்வின் அடியார்களே, அங்கு ஹரம்வாசி, அது ஹரம்வாசி என்றால் சவுதி பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் மட்டுமா? ஹரம்வாசி என்றால் என்ன? மக்காவாசிகள் என்றால் யார்? யாரெல்லாம் அங்கு தங்கி இருக்கிறார்கள், யாரெல்லாம் அங்கு தங்கி இருக்கிறார்கள், அங்கு வேலை செய்பவர்கள், நம் நாட்டில் இருந்து செல்பவர்கள், வேலை செய்பவர்கள், அங்கே தங்கியிருப்பவர்கள் எல்லோரும் அடங்குவார்கள். அவர்கள் தான் ஹரம் மக்காவாசிகள். மக்காவாசிகள் அங்கு தங்குபவர்கள் எல்லோரும் மக்காவாசிகள். அவர்கள் இதே போல தமத்து உம்ரா செய்தாலும், தமத்து ஹஜ் செய்தாலும் அல்லது கிரான் ஹஜ் செய்தாலும் அவர்களுக்கு மட்டும் பலிப்பிராணி கடமை அல்ல. அவர்கள் இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளார்கள். இன்னும் சொல்ல போனால், மக்காவிலே இந்த கம்மியான சுப்ஹானல்லாஹ், அதாவது கூலி வேலை செய்வதற்காக எல்லாம் போவார்கள் அல்லவா, கட்டுமானத்திற்கு போகக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்லது கம்மி சம்பளத்திற்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அவர்களுக்கு பலிப்பிராணி கடமையா? அவர்களுக்கு பலிப்பிராணி கடமை அல்ல. அவர்கள் தமத்து ஹஜ் செய்தாலும் அவர்களுக்கு பலிப்பிராணி கடமை அல்ல. ஏனெனில் அவர்கள் யார்? மக்காவாசிகள். ஏனெனில் அவர்கள் மக்காவாசிகள். அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதான் சில பேர் ஆசைப்படுவார்கள் மக்காவில் வேலை கிடைக்க வேண்டும் என்று. சில பேர் எப்படி ஆசைப்படுவார்கள்? சவுதியில் வேலை கிடைப்பது மட்டுமல்லாமல் மக்காவில் வேலை கிடைப்பதை விரும்புவார்கள். மக்காவில் வேலை கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை விஷயங்கள் இருக்கின்றது என்று. வசதி இல்லாதவர்கள். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். சரி, ஒருவேளை கவனியுங்கள், இது உலமாக்கள் இந்த விளக்கத்தை, இந்த எடுத்துக்காட்டை தருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராமிற்கு அருகில் வசிப்பவர்கள், அதாவது ஹாதிரில் மஸ்ஜித் ஹராம் என்றால் ஒரு மக்காவாசி, ஹரமில் இருக்கக்கூடியவர், உம்ராவை முடித்து விட்டு ஹஜ்ஜை தொடர்ந்தால் அவர்கள் மீது பலிப்பிராணி கொடுப்பது கடமை அல்ல. உதாரணமாக, மக்காவை சேர்ந்த ஒரு மனிதர் ஹஜ்ஜுடைய மாதங்களில் மதினாவிற்கு பயணம் செய்து, மக்காவை சேர்ந்த ஒரு மனிதர் மதினாவிற்கு பயணம் செய்கிறார்.
அங்கிருந்து திரும்பும் போது துல்ஹுலைஃபாவிலிருந்து, அதாவது மதீனாவாசியின் மீகாத்திலிருந்து இஹ்ராம் எடுக்கிறார் உம்ராவிற்காக. மேலும் அவருக்கு நியத் இருக்கிறது, அதே இந்த வருடம் நாம் ஹஜ்ஜும் செய்துவிட வேண்டும் என்று. இவர் இந்த நிலையில் வருகிறார். இவர் பலிபிராணி வெளியேறி சென்று விட்டு வந்தாலும் அவருக்கு பலிபிராணி கடமையா? அவர் வெளியே சென்று உம்ரா செய்து துல்ஹுலைஃபாவை தாண்டி வந்தாலும் மக்காவாசியாக இருப்பதினால் அவருக்கு பலிபிராணி கடமை அல்ல. எனவே இதை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. பலிபிராணி யாருக்கென்றால் மக்காவாசிகளாக இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா தமத்து ஹஜ் செய்பவர்களுக்கும், காரின் ஹஜ் செய்பவர்களுக்கும், கிரான் ஹஜ் செய்பவர்களுக்கும் தான் பலிபிராணி. சரி, பலிபிராணி அல்லாஹ்வின் அடியார்களே, ஹலாலான செல்வத்திலிருந்து தூய்மையான வருமானத்திலிருந்து அமைய வேண்டும். இப்பலிபிராணி ஹலாலான செல்வத்திலிருந்தும் தூய்மையான வருமானத்திலிருந்தும் அமைய வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய்மையானவற்றை தவிர வேறொன்றையும் ஏற்றுக்கொள்ள. ஹஜ்ஜுக்கே நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? பொருளாதாரம், தூய்மையான ஹலாலான பொருளாதாரம். அதை விட அதுக்கு இன்னும் மேலாக முக்கியத்துவம் செலுத்துகிறார்கள் உலமாக்கள். எதற்கு? பலிபிராணி. ஏன் என்பதை விளக்குகிறார்கள் உலமாக்கள். கவனிங்கள். அல்லாஹ் தனது செல்வத்தின் மூலம் பலியிடும் வசதியை வழங்கி மற்றவர்களிடம் கையேந்துவதிலிருந்து ஒரு முஸ்லிமை தேவையற்றவனாக ஆக்கியிருந்தால், மற்றவரிடமிருந்து அந்த பலிபிராணியை, சில பேர் அல்லாஹ்வின் அடியார்கள் அந்த பலிபிராணியை தேவையற்றவனாக்கியிருந்தால் மன்னர்களிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவர்கள் வேறு எதற்காகவோ இந்த பலிபிராணியை யாசிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் யாசிப்பதன் இழிவை பற்றியும் யாசிக்காமல் இருப்பவர்கள் சிறப்பை பற்றியும் நபி அவர்கள் பல ஹதீஸில் கூறுகிறார்கள். இந்த இடத்திலே ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நிகழ்த்துகிறார்கள். சக்தி இல்லாதவர்கள், அதாவது இந்த யாசிக்கக்கூடிய நிலை தானாக வந்தது என்றால் அது வேறு. ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள், ஒருவேளை தமத்து அல்லது கிரான் செய்பவரால், அல்லாஹ்வின் அடியார்களே, பணத்தை ஹலாலான முறையில் யாசிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். யாசிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். யாசிப்பதை தவிர்த்து கொண்டு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் உங்களால் ஆனவற்றை, உங்கள் உழைப்பினால் ஆனவற்றை நீங்கள் செலவு செய்யுங்கள். பொதுவாகவே இஸ்லாம் அதை தான் சொல்கிறது. அதிலும் பிரத்யேகமாக எதில் சொல்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ்? பலிபிராணியை வாங்கக்கூடிய இந்த விஷயத்தில். அதனால்தான் சில பேருக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஹஜ்ஜுடைய வாய்ப்பு கிடைக்கும். அவருக்கு பதிலாக மற்றொருவர் என்ன செய்வார்? பணம் செலுத்துவார். ஆனால் அப்படி செலுத்தும் போது கூட பலிபிராணியை உங்கள் காசில் வாங்குங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். என்னதான் ஹஜ்ஜிற்காக உங்களுக்கு உதவி வந்தாலும் பலிபிராணியையாவது, அந்த ஹதியையாவது குறைந்தபட்சம் அதை உங்களுடைய பணத்திலிருந்து அதை பெறப்பாருங்கள். புரிகிறதா? இதனால்தான் உலமாக்கள் பலிபிராணி விஷயத்தில் இந்த அளவுக்கு சொல்கிறார்கள். சரி, ஒருவேளை ஹஜ் செய்கிறார், அவருக்கு பலிபிராணி வாங்குவதற்கு உண்மையிலேயே அவரிடம் போதுமான பணம் இல்லை. என்ன செய்ய வேண்டும்? என்ன சட்டம்? ஒருவேளை தமத்து அல்லது கிரான் செய்பவரால் பலிபிராணி கொடுக்க முடியாவிட்டால் அவர் ஹஜ்ஜின் போது 3 நாட்களும் தனது ஊருக்கு திரும்பிய பிறகு 7 நாட்களும் நோன்பு நோற்பது கடமையாகும். யாருக்கு ஹதிய கொடுக்க முடியவில்லையோ, ஆடோ அல்லது ஒட்டகத்திலோ 7 பங்கில் 1 அல்லது மாட்டில் பங்கில் 1 என்ப அந்த ஹதியை பலிபிராணியை கொடுக்க முடியவில்லையோ, அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது 3 நாட்கள் நோன்பும், ஊருக்கு திரும்பிய பிறகு 7 நாட்கள் நோன்பும் நோற்க வேண்டும், கடமையாகும். இதை செய்த வேண்டும். அறுக்க முடியவில்லையா, பணம் இல்லையா, அவர் இதை செய்ய வேண்டும், நோன்பு நோற்க வேண்டும். ஹஜ்ஜின் போது நோக்கும் அந்த 3 நோன்புகளை சரி எப்போது நோக்கலாம்? அந்த 3 நோன்புகளை பெருநாள் முடிந்த அந்த 3 நாட்கள் தான் நோக்க வேண்டும் என்று இல்லை. அதற்கு முன்னதாகவே நீங்கள் நோட்டுக் கொள்ளலாம். எப்போது? அரஃபாவிற்கு முன்னதாகவே.
உங்களிடம் காசு இல்லை என்று தெரிகிறது அல்லவா, உங்களிடம் பணம் இல்லை என்று தெரிகிறது. நீங்கள் துல்ஹஜ் 4, 5, 6 போன்ற இந்த 3 நாட்களில் கூட நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். மினாவிற்கு கிளம்புவதற்கு முன்னால் கூட நீங்கள் இந்த நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். மினாவிற்கு நீங்கள் கிளம்புவதற்கு முன்னதாகவே கூட நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், இந்த நோன்பை 3 நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். 11, 12, 13 தான் நோக்க வேண்டும் என்று இல்லை. ஏனெனில் 13, 11, 12, 13 நாட்கள் என்ன நாட்கள்? ஐயாமு தஷ்ரீக். அங்கு நோக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த நாளில் ஹாஜிகள் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் உண்ணக்கூடிய நாள், பருகக்கூடிய நாள். அந்த நாள் நமக்கு இங்கு எவ்வாறு 11, 12, 13 உண்ணுவது பருகுமா நாட்களோ அதே போலத்தான் அங்கு அந்த 3 நாட்களில் யாருக்கும் நோன்பு பிடிக்க அனுமதி இல்லை. ஹாஜிகளுக்கு நோன்பு பிடிக்க கூடாது. யாரை தவிர? யாருக்கு பலிப்பிராணி அறுக்க முடியவில்லையோ, யாருக்கு பலிப்பிராணி கொடுக்க முடியவில்லையோ அவர்கள் மட்டும் இந்த 3 நாட்களில் நோன்பு பிடிக்க அனுமதி இருக்கிறது. அதனால்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், முடிந்தளவு 11, 12, 13 நோன்பு நோக்காமல் முன்னாடியே நோன்பு நோற்று விடுங்கள். அதிலும் அரஃபாவிலும் நோன்பு நோற்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சுன்னா அரஃபாவிலே ஹாஜிகள் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு இல்லாமல் இருக்க வேண்டும். 9ஆம் நாளில் நாம் தான் நோன்பு பிடிப்போம், அந்த சுன்னத்தான நோன்பை. ஹாஜிகள் அல்லாஹ்வின் தூதர் நோன்பு பிடிக்கவில்லை, ஹாஜிகள் நோன்பு பிடிக்கவில்லை. எனவே இங்கு ஒருவர் பலிப்பிராணியை நான் கொடுக்கவில்லை, அதனால் நான் நோன்பு பிடிக்க என்பதை அவர் அரஃபாவில் நோன்பு பிடிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அரஃபாவில் நோன்பு பிடிப்பதை தவிர்த்துக் கொண்டு முன்கூட்டியே 3 நோன்பை முடித்து விட வேண்டும். 6, 7, 8, 5, 6, 7 இந்த நாட்களில் அவர் என்ன செய்து விட வேண்டும்? அந்த 3 நாட்களின் நோன்பை 3 நோன்பை அவர் முடித்து விட வேண்டும். இதெல்லாம் எப்போது? ஒருவேளை அவரிடம் பலிப்பிராணியை அறுக்க போதிய பணம் இல்லாததினால். இப்போதெல்லாம் ஹஜ்ஜை ஹஜ்ஜை பேக்கேஜை செய்வதற்கு முன்னே நீங்கள் இதற்கும் காசை கணக்கு போட்டு நீங்கள் வைத்து விடுகிறார்கள் என்று. எனவே அதற்கான தேவை மிகவும் குறைவாக இருக்கலாம். அல்லாஹ்வை நன்கறிந்தவன். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, கண்டிப்பாக நோன்பு பலிப்பிராணி இல்லாதவர்கள் 10 நாட்கள் நோன்பு பிடித்தாக வேண்டும். பலிப்பிராணி அறுக்க முடியாதவர்கள், தமத்து ஹஜ்ஜும் காரின் ஹஜ்ஜும் செய்தவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். பலிப்பிராணி அறுக்க இல்லாவிட்டால், பொருளாதாரம் இல்லாவிட்டால் 3 நாட்கள் ஹஜ்ஜில் 7 நாட்கள் ஊர் திரும்பியதும் அந்த 3 நாட்கள் முன்கூட்டியே பிடித்துக் கொள்ளலாம். சரி, அடுத்ததாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், ஃபமன் தமத்தஅ பில் உம்ரதி இலல் ஹஜ்ஜி ஃபமஸ்தைஸர மினல் ஹதி. உம்ராவை முடித்துவிட்டு ஹஜ்ஜை தொடங்குபவர் தமக்கு எளிதான பலிப்பிராணியை பலியிட வேண்டும். பாருங்கள் அல்லாஹ்வுடைய சட்டம். ஃபமன் தமத்தஅ பில் உம்ரதி இலல் ஹஜ்ஜி ஃபமஸ்தைஸர மினல் ஹதி. யார் இந்த தமத்து ஹஜ்ஜை உம்ராவை முடித்துவிட்டு ஹஜ்ஜை தொடங்குகிறாரோ அவர்கள் நமக்கு எளிதான பலிப்பிராணியை பலியிட வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் லம் யஜித் ஃபஸியாம் 3 அய்யாமன் ஃபில் ஹஜ் வ 7 இதா ரஜஅதும். எவருக்கு பலிப்பிராணி கிடைக்கவில்லையோ, சூரா பக்ராவில் 196வது வசனம். சூரத்துல் பக்ராவில் 196வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், எவருக்கு அது கிடைக்கவில்லையோ, பலிப்பிராணி கிடைக்கவில்லையோ அவர் ஹஜ்ஜின் போது 3 நாட்களும் நீங்கள் ஊர் திரும்பிய பின் 7 நாட்களும் நோன்பு நோக்க வேண்டும். இவை முழுமையான 10 நாட்களாகும். தில்க அஷரத்துன் காமில. ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام. கவனியுங்கள், ஆனால் இந்த அறுத்து பலியிடுவது என்பது 10 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் இல்லாதவர்கள், இது அந்த சட்டம் எல்லாம் இது எவர் மஸ்ஜிதுல் ஹராம் அருகில் வசிக்கவில்லையோ அவர்களுக்குரியது இந்த சட்டம். இது யாருக்குரியது? மக்காவாசிகளாக இல்லாமல் இருப்பவர்களுக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹரம் வாசிகளுக்கு இல்லாமல் இருப்பவர்களுக்குரியது. எனவே அல்லாஹ்வின் அடியார் அந்த விஷயத்திலே தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் புகாரியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பலிப்பிராணி கிடைக்காதவர்களை தவிர மற்றவருக்கும் ஐயாமுத் தஷ்ரீக் 11, 12, 13 நாட்களில் நோன்பு நோற்பதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை.
யாருக்கு பலிப்பிராணி கிடைக்கவில்லையோ அவர்களை தவிர மற்ற யாருக்கும் ஹாஜிகள் 11, 12, 13 13 11, 12, 13 இந்த 3 நாட்கள் நோன்பு நோக்க அனுமதி அவர்களுக்கு இல்லை. இது நபி அவர்கள் அவர் வரை உயர்த்தப்பட்ட சட்டத்தின் கீழ் வரும். அந்த 3 நோன்புகளை அரஃபா நாளுக்கு முன்பாகவே முடித்து விடுவது மிகச் சிறந்ததாகும். ஒருவேளை அந்த 3 நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் என்ன எப்போது பிடித்து விட வேண்டும்? அரஃபாவிற்கு முன்னதாகவே அவர்கள் பிடித்து விட வேண்டும். அப்போதுதான் அரஃபா நாளில் நோன்பு நோக்காமல் இருக்க முடியும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நாளில் நோன்பு நோற்பவதாக இல்லை, நோன்பு நோக்காதவர்களாகவே அரஃபாவில் நின்றார்கள். ஏனெனில் அவர்கள் ஹஜ் செய்பவர்கள் அரஃபா நாளில் நோன்பு நோக்க கூடாது. நாம் தான் இங்கு ஊரில் நோன்பு நோற்போம். அங்கு ஹாஜிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்கவில்லை. எனவே ஒருவர் பலிபிராணி இல்லாதவர் என்பதற்காக என்ன செய்து விடக்கூடாது? அரஃபாவிலே நோன்பு நோக்குவதை விட்டுவிட்டு முன்கூட்டியே என்ன செய்து விட வேண்டும்? அவர் நோன்பை முடித்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, எதற்காக? ஏனெனில் அந்த நாளில் ஏன் நோன்பு நோக்க வேண்டாம் அரஃபாவில் என்று சொல்லுகிற போது ஹாஜிகள் அந்த நாளில் நோன்பு நோக்காமல் இருப்பது திக்ரு செய்யவும் துஆ செய்யவும் அதிக ஆற்றலை தரும். அரஃபாவில் திக்ரு செய்யவும் துஆ செய்யவும் அதிக ஆற்றலை தரும் நோன்பு நோக்காமல் இருப்பதற்கு. ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட அந்த 3 நோன்புகளையும் அடுத்தடுத்தோ அல்லது இடைவெளி விட்டோ நோன்பை நோட்டுக் கொள்ளலாம். 3ஐயும் தொடர்ந்து தான் நோக்க வேண்டுமா? 3இல் ஆரம்பித்தால் 3, 4, 5 முடித்து விட வேண்டும்? இல்லை, நீங்கள் தொடர்ந்து நோன்பு பிடித்தாலும் பிடிக்கலாம் அல்லது விட்டு விட்டு நோன்பு பிடித்தாலும் பிடிக்கலாம். அவ்வாறே ஊருக்கு திரும்பிய பின்னும் அந்த 7 நோன்புகளை தொடர்ந்து பிடித்தும் பிடிக்கலாம் அல்லது விட்டு விட்டு நோன்பை பிடித்தும் பிடிக்கலாம். இதை தொடர்ந்து என்ன நோக்க வேண்டும் என்பதில் எந்த நிபந்தனையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிக்கவில்லை. அந்த 7 நோன்புகளை தனது குடும்பத்தாரிடம் திரும்பிய பிறகு நோற்பதே மிகச் சிறந்தாகும். எனில் அல்லாஹ் திருமறையில் இவ்வாறே கூறுகிறான். சரி, பலிப்பிராணி கொடுக்க வசதியற்ற ஒருவர் மன்னர்களிடமோ அல்லது மற்றவர்களிடமோ பலிப்பிராணிக்காக கையேந்துவதை விட நோன்பு நோற்பதே மிகச் சிறந்தாகும். ஏனெனில் இதெல்லாம் இருக்கிறது. மக்காவிலே பலிப்பிராணி கொடுக்க வசதி இல்லாதவர்களுக்கு உதவ முன்வருபவர்கள் நிறைய பேர் செல்வந்தர்கள் இருப்பார்கள். பலிப்பிராணியை கொடுக்க வசதி இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு பதிலாக காசு கொடுப்பதற்கு, அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை வழங்குவதற்கு முன் வருவார்கள். அல்லது மன்னர்களிடமே இதற்கென்று ஒரு பிரத்யேகமாக அவர்களிடம் இதை பற்றி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஷேக் இப்னு பாஸ் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். பலிப்பிராணி கொடுக்க வசதியற்ற ஒருவர் மன்னர்களிடமோ அல்லது மற்றவர்களிடமோ இதற்காக கையேந்துவதை விட நோன்பு நோற்பதே மிகச் சிறந்ததாகும். உங்களிடம் பொருளாதாரம் இருந்தால் என்ன செய்யுங்கள்? அருங்கள். இல்லையா நோன்பு நோற்று மக்களிடம் சென்று போய் காசு கேட்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். ஒருவரிடம் கேட்காமலும் அதன் மீது ஆனால் ஒருவேளை தான் கேட்காமல் அடுத்தவர்கள் கையில் ஆசைப்படாமல் ஒரு தானாகவே ஒரு பலிப்பிராணி அல்லது வேறு ஏதேனும் ஒருவருக்கு கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. தான் யாசிக்கவில்லை, எனக்கு கொடுங்கள், எனக்கு பலிப்பிராணி தானாகவே வருகிறது என்றால் அதில் தவறில்லை. இது பலிப்பிராணியில் மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்களில் இது ஒன்றாகும். இதை மறந்துவிட்ட சமூகமாக மாறிவிட்டோம். பள்ளிவாசல்களை யாசிக்க வைத்ததும் இந்த அடிப்படையை மறந்ததினால்தான். பள்ளிவாசல்களை மக்களிடம் யாசிக்க வைத்ததும் இந்த அடிப்படையில் தான். இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களில் ஒன்று மார்க்கத்திற்காக யாசிப்பது. மார்க்க செயலை செய்கிறேன் என்ற அடிப்படையில் யாசிப்பது அல்லாஹ்வின் அடியார்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. இது மார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை சந்திக்காத ஒரு விஷயம். இதனால்தான் நம் பள்ளியை நீங்கள் பார்த்திருப்போம். இதுவரை இந்த பள்ளி என்பது அல்ல, எந்த பள்ளியாக இருந்தாலும் கண்ணியமான முறையில் பள்ளிகள் வாரி வழங்கினதாக இருந்தது. ஆனால் இன்று பள்ளியை யாசிக்கக்கூடிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டு விட்டோம். பள்ளிவாசல்களை
யாசிக்கக்கூடிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் ஒருவேளை பள்ளிவாசலை நோக்கி ஒருவர் நமக்கு தருகிறேன் என்று வந்தால் அதை பெற்றுக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை, தானாகவே வருவார்கள். இப்படித்தான் பள்ளி கட்டப்பட்டது, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் கட்டப்பட வேண்டும். மக்கள் பார்ப்பார்கள், கொடுக்கக்கூடியவர்கள் தானாக வந்து கொடுப்பார்கள். அறிவிப்பு செய்வதில் தவறில்லை. அறிவிப்பு என்றால் என்ன? காசு கொடுங்கள் என்று அறிவிப்பதா? இவ்வாறு வேலை நடக்கிறது, பள்ளிவாசல் கட்ட இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் அல்லவா, அது வேறு. ஆனால் பள்ளியை யாசிக்க செய்வது இது வெறும் ஹதியில் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாவற்றிலும் இது பின்னி பிணைந்திருக்கிறது. இந்த யாசிக்கக்கூடிய சட்டம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாருங்கள், தானாகவே வந்தால் தவறில்லை. எனவே ஒருவருக்கு பலிப்பிராணி அவர் கேட்காமலேயே அவருக்கு இதற்காக பொருளாதார உதவி செய்யப்படுகிறது என்றால் அவர் அதை பெற்றுக் கொள்ளலாம். ஒருவர் மற்றவருக்காக பதிலாக ஹஜ் செய்பவராக இருந்தாலும் இது பொருந்தும். அதாவது ஹஜ் செய்ய அனுப்பியவர்கள் தங்களால் வழங்கப்பட்ட பணத்தில் இருந்தே பலிப்பிராணியை வாங்க வேண்டும் என்று அவருக்கு நிபந்தனை விதிக்காத பட்சத்தில் அவர் பிறர் தரும் அனுபவிப்பை ஏற்பது தவறல்ல. எடுத்துக்காட்டாக பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருவர் ஹஜ்ஜுக்காக அதான் அவருக்கு பதிலாக ஹஜ் செய்கிறார்கள். இன்னொருவர் மற்றவருக்கு பதிலாக ஹஜ் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். சரி, இப்பதான் பேசணும். ஒருவர் மற்றவருக்காக முஸ்தலிஃபாவில் இது எப்போது? அவரே ஹாஜியாக இருப்பார். அவர் ஒரு இடத்திற்கு செல்லாமல் அந்த இடத்திற்கு தனக்கு பதிலாக இன்னொரு நியமிப்பது, இதைதான் தவறு என்று சொல்கிறது மார்க்கம். ஒருவர் ஹஜ்ஜிற்கே வராமல் ஹஜ்ஜை செய்ய முடியாத ஒரு வயதானவராக இருப்பார்கள் அல்லது வஃபாத்தாகி இருப்பார்கள். இவர்களும் பலிப்பிராணி கொடுக்க பணம் இல்லாமல், அதுவும் அந்த குடும்பத்தார்கள் நிச்சயமாக நாங்கள் கொடுக்கும் காசில் தான் நீங்கள் பலிப்பிராணி வெட்ட வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். நீங்கள் என்ன செய்யாதீர்கள், காசு வாங்காதீர்கள், பலிப்பிராணிக்காக நீங்கள் காசு வாங்காதீர்கள் என்ற நிபந்தனை அவர்கள் விதிக்காமல் இருந்தால் அந்த அன்பளிப்பும் அவர் பெற்றுக் கொள்ளலாம். அந்த பலிப்பிராணிக்கான அன்பளிப்பும் அவர் பெற்றுக்கொண்டு அறுத்து விடலாம். அவருக்கான ஒரு பலிப்பிராணியாக இது மார்க்கத்தில் கூடும். மேலும் ஆனால் சிலர் அரசாங்கத்திடம் கவனியுங்கள், சிலர் அரசாங்கத்திடமோ பிற நிறுவனங்களிடமோ, ஏனெனில் இதற்கென்று நிறுவனங்கள் இருக்கிறது, அதாவது தொண்டு நிறுவனங்கள், ஹாஜிகளுக்கு உதவக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், இவைகள் எல்லாம் பலிப்பிராணிகளை பெறுவதற்காக இல்லாத சில நபர்களின் பெயரை கூறி பொய் சொல்லி வாங்குவது நிச்சயமாக ஹராம். ஆனால் சிலர் அரசாங்கத்திடமோ பிற நிறுவனங்களிடமோ என்ன செய்வது, பலிப்பிராணியை பொய் சொல்லி வாங்குகிறார்கள் காசை. இதெல்லாம் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டிய, இது பொய் சொல்லி பிறர் சொத்தை உண்பதாகும். அல்லாஹ் நம்மையும் அனைத்து முஸ்லிம்களையும் இத்தகைய செயல்களிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹஜ்ஜுடைய செயல்முறை வடிவங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டன, அல்ஹம்துலில்லாஹ். இதோடு இந்த நூலுடைய முக்கிய சாராம்சமான முக்கிய விஷயங்கள் இதோடு நிறைவடைந்து விட்டன. ஒரு ஹஜ்ஜை செய்பவர் என்ன செய்ய வேண்டும், எதையோடு முடிக்க வேண்டும் என்ற அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவேறிவிட்டது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. ஏனெனில் ஊருக்கு திரும்பி அவர் பலிப்பிராணி இல்லாதவர் கல்லெறிவார். ஜம்ரத்துல் அக்பாவிலே 3 நாட்கள் 3 இரவு தங்கி இருப்பார். 3 இரவில் அந்த 3 நாட்களும் 11, 12, 13 என்ன செய்வார்கள், சூரியன் உச்சை சார்ந்ததில் கல்லெறிந்து விட்டு ஊரு திரும்ப வேண்டியதுதான். கல்லெறிந்து விட்டு ஊருக்கு திரும்ப வேண்டியது. எல்லோரும் ஊருக்கு திரும்புவார்களா? இல்லை, மதீனாவிற்கு செல்வார்கள். ஏதோ ஆனால் மதீனாவிற்கு சென்றால் தான் ஹஜ்ஜி பூர்த்தியாகும் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அல்ல, அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஹஜ் நிறைவடைந்து விட்டது, ஹஜ் என்ன ஆகிவிட்டது, நிறைவடைந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கவனியுங்கள், அடுத்த தலைப்பு நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தலின் அவசியம் என்ற அடுத்த ஒரு தலைப்பை ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்திலே விவரிக்கிறார்கள்.
அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் இதனை நாம் அடுத்தடுத்த வகுப்பில் வெவ்வேறு சொற்றொடர்களில் பார்ப்போம். ஏனெனில் நாம் எதற்காக இந்த வகுப்பை எடுத்தோமோ அதன் நோக்கம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நிறைவடைந்து விட்டது. இந்த நூல் இன்னும் என்னென்ன இருக்கிறது என்றால், இந்த நூலில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்னென்ன தலைப்பு இதுக்கப்புறம் இருக்கிறது என்றால், ஹஜ்ஜுடைய கிரியைகள் சம்பந்தமான தலைப்புகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டன. ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் எழுதிய இந்த நூலின் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4 தலைப்புகள் இருக்கிறது. என்ன இருக்கிறது என்றால், முதல் தலைப்பு, அடுத்த தலைப்பு ஹஜ் முடிந்ததுக்கு பிறகு பொதுவான உபதேசங்கள், பொதுவான ஹாஜிகளுக்கான உபதேசங்கள், நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல், பாவத்தாளியாக செய்யக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும், அல்லது இந்த மாதிரியான இணை வைப்பை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த சட்டங்களை பேசிக்கொண்டு வருகிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ். சிறிய ஷிர்க், பெரிய ஷிர்க், பொதுவான உபதேசங்கள், ஹாஜிகளுக்கான உபதேசங்கள், இந்த தலைப்பு. அடுத்ததாக ஒரு தலைப்பு இருக்கிறது. அது என்ன? ஜியாரத், மஸ்ஜித் நபவிக்கு ஜியாரத் செல்வது, மஸ்ஜித் நபவியை நோக்கி நகர்வது, இந்த தலைப்பு. அடுத்தது ஒரு தலைப்பு இருக்கிறது, மஸ்ஜித் ரசூல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை ஜியாரத் செய்வதின் சட்டம். இது 3. அடுத்த ஒரு கடைசி தலைப்பு, குபா பள்ளிக்கு செல்வது மற்றும் ஜன்னத்துல் பகி அல் கர்கத் என்ற அந்த கல்லறை, அதை சென்று போய் பார்ப்பது சட்டம். நூல் முடிவடைந்து விட்டது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய வகுப்புகளை நாம் முதலில் நேரம் கொஞ்சம் வேண்டும். இதுவரை நாம் படித்ததை என்ன செய்ய விரும்புகிறேன் என்றால், இதுவரை ஹஜ்ஜுடைய இந்த சட்டங்கள் அனைத்தையும் நூல் வடிவத்தில், எழுத்து வடிவத்தில் நம் கட்டுரையாக எழுதி கொண்டு வருகிறோம் இஸ்லாம் தமிழ் வலையொலியில். எனவே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கட்டுரையாக படிக்க விரும்புபவர்கள், எழுத்து ரீதியாக வாசிக்க விரும்புபவர்கள், நாம் இங்கு படித்ததை எழுதி கொண்டு வருகிறோம். இதுவரை 2 கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன, 2 பாகங்கள். இன்னும் ஒரு 10 பாகங்கள் நாம் இதுவரை படித்ததை எழுத்து வடிவத்தில் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் தேவை இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதோடு இந்த ஹஜ்ஜுடைய வகுப்புகள் நிறைவடைந்தன. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்தால் ரப்புல் ஆலமீன் மீதம் இருக்கக்கூடிய இந்த பொதுவான உபதேசங்கள் மற்றும் மஸ்ஜித் நபவியை ஜியாரத் செய்தல், அல்லாஹ்வின் தூதருடைய கபரை என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு முஸ்லிம்களை அணுக வேண்டும், இதையெல்லாம் நாம் பார்ப்போம். ஆனால் இந்த சட்டங்கள் அனைத்தையும் நம்முடைய உம்ரா வழிகாட்டி நூலில் தெளிவாக இதை அனைத்தையும் எழுதியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். அந்த நூல் வெளிவருவதற்கு அந்த நூலில் இதை அனைத்தையும் தெளிவாக நாம் இதை பற்றி எழுதியிருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் பிஇذنில்லாஹ் எப்போது அல்லாஹ் வாய்ப்பளிக்கிறானோ மறுபடியும் இந்த மீதம் இருக்கக்கூடிய பாகங்களை நாம் படிப்போம். எதை கேட்டோமோ அதன்படி செயல்பட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஹஜ்ஜை செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் அதற்காக உழைக்கக்கூடிய மக்களாகவும், அந்த ஹஜ்ஜிற்காக பொருளாதாரத்தை தீட்டக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அப்படி இல்லை என்றால் அது நம் மீது கடமை இல்லை. சரி, ஹஜ்ஜிற்கு பொருளாதாரம் கிடைத்தால் தான் ஹஜ் நம்ம மீது கடமை. பொருளாதாரம் இல்லாமலே ஹஜ் கடமை என நினைத்துக் கொள்ளாதீர்கள். நாம் ஆசைப்படலாம், நானும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசை வைப்பதில் தப்பில்லை. ஆனால் தன்னுடைய தகுதி, தனக்கு அந்த சக்தியை அல்லாஹ் வழங்கவில்லை என்றால் அல்லாஹ்வே அதை விலக்களித்து இருக்கிறான். நீங்கள் ஏன் அதை ஒரு பெரும் கனமாக நினைக்கிறீர்கள்? அல்லாஹ் ஹஜ்ஜை மட்டும் தனக்கு அதற்கு சக்தி உடையவர்கள், யார் அதற்கு சக்தி பெற்றார்களோ அவர்களை தவிர என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு தான் இந்த ஹஜ். எனவே அந்த பொருளாதாரத்தை, அந்த ஆற்றலை, உடல் ஆற்றலையும் பொருளாதார ஆற்றலையும் எல்லாம் நமக்கு வழங்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.